ஓகே. ஸோ ஹாய் கைஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஊப்ஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். இதுவரைக்கும் கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்துட்ருந்தோம். ரொம்ப பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், கிளாஸ், மெத்தட்ஸ் அண்ட் இந்த 2ம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இதனால ஆர்குமெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்துட்ருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பரா போய் ஸ்பெசிஃபிக்கா ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய 4 பில்லர்ஸ் அண்ட் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கோட் ரிலேட்டடான திங்ஸை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ஊப்ஸ்ல மொத்தம் 4 பில்லர் இருக்கு. ஒண்ணு என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். ஸோ அகைன் சொல்றேன், இது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். ஓகேவா? ஸோ இந்த 3மே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்கேப்சுலேஷன்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா அதோடைய டெஃபினிஷன் பார்த்துருவோம். பண்டில்ஸ் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் hiding internals via access modifiers like private, default, protected, public, like that, and use them by getter and setter, okay, to control access. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நான் சொன்ன அதே டெஃபினிஷனை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான பகுதியை நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை ப்ரைவேட் வச்சோ இல்லைன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சோ ஹைட் பண்ணிட்டு அதை கெட்டர் அண்ட் செட்டர் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த கெட்டர் அண்ட் செட்டரில் யூஸ் ஆக போகிறது பப்ளிக் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை வச்சு ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்கேப்சுலேஷன் சொல்கிறோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் வந்து ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், இது எல்லாமே ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸை பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனை நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே. 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 ஸோ இப்போ வந்து என்கேப்சுலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேங்க் ரிலேட்டடான ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் ஆர் ஸ்மால் ப்ராசஸோடைய ஒரு ஃப்ளோவை நம்ம கோடில் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளோவை வச்சு நம்ம இந்த என்கேப்சுலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு கிளாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சப் கிளாஸ் தான். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த கண்டென்ட் இருக்குது. எப்படி நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஒரு சப் கிளாஸில் இருக்கக்கூடிய ஈச் ஸ்டஃப்பை நம்ம இங்கே கால் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அங்கே தான் ஃபீல்டுனா என்ன, மெத்தட்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு டீட்டெயிலான போர்ஷன்ஸுமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை பார்க்காதவங்க இல்லை அது புரியாதவங்க அதை கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு சப் கிளாஸை உருவாக்குறேன். ஸோ இதோட பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது ஒரு பிளேஸில் தொடங்கி இன்னொரு பிளேஸில் முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு உள்ள நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒரு ப்ரைவேட் ஃபீல்ட வைக்கிறேன். சரியா? இது வந்து ஒரு ஜஸ்ட்டு இது எல்லாருக்குமே தெரியும். டபுள் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். பேலன்ஸ் அப்படிங்கிறது நான் அதுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேரியபிள் நேம். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் மாடிஃபையரை போடுறதுனால, இந்த ப்ரைவேட் அப்படிங்கிற செக்ஷன் ஒன்லி இன்சைடு த கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் இந்த டபுள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை விட்டு தாண்டி நான் இங்கே கிளாஸ் இது வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் மெயின் கிளாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் இதை கால் பண்ணாலும் எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட். ஓகேவா? அதனால தான். ஓகே. ஓகே. ஜஸ்ட் நான் இதை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு உள்ள நான் இப்போ கெட்டர் அண்ட் செட்டரை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னாலே சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் ஞாபகம் வர வேண்டியது என்னது அப்படின்னா கெட்டர் அண்ட் செட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை போட போகிறேன்.
பப்ளிக் டபுள் கெட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? மெத்தட்ன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொல்றேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நான் இதுக்குள்ள ரிட்டர்ன் பேலன்ஸ். ஸோ கெட் மெத்தட் எதுக்காக? நம்ம யூசர் வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த கெட் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமா அவங்க அவங்களுக்கு தேவையான டேட்டாவை அவங்க பார்க்க முடியும். ஸோ இங்கே கெட் மெத்தடை நான் இங்கே யூஸ் பண்ணேன். ஓகேவா? இப்போ கெட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் போயிட்டு நீங்கள் உங்களோட பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் மெத்தட் யூஸ் ஆகும். ஓகே, கெட் பேலன்ஸ். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இங்கே நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுக்கோங்க. இதையும் நான் பப்ளிக்கில் தான் போடுறேன். பப்ளிக். ஆனால் இங்கே வாய்டுன்னு நான் போடுறேன். ஏன்னா இது வந்து செட் மெத்தட். ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து நான் செட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆனால் நம்ம இது வந்து டெபாசிட்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? டெபாசிட்ன்னு நான் கூப்பிடுறேன். பட் இதுக்குள்ள நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறேன். ட்விஸ்ட்டுங்கிறத விட இந்த இடத்துல நீங்கள் ஒரு பேராமீட்டரை நான் இங்கே வைக்க போகிறேன். ஓகேவா? பேராமீட்டர் வந்து டபுள் அமௌண்ட். ஓகேவா? டபுள் அமௌண்ட்டுன்னு நான் சொல்லிட்டு வைக்கிறேன். டபுள் அப்படிங்கிறது அகெயின் நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு டேட்டா டைப். நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறது தான் அதுக்குரிய வேல்யூ நம்ம கொடுக்க போகிறது. ஓகேவா? ஸோ நான் இந்த வேல்யூ வந்து நான் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இஃப் அமௌண்ட் is bigger than 0, then balance plus amount. ஓகேவா? ஸோ இதன் மூலியமா என்ன நடக்கும்? நமக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இங்க தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? இந்த பேலன்ஸ நான் இந்த கிளாஸுக்குள்ளேயே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர, மெயின் மெத்தட்ல நம்ம பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளால கூப்பிட முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த பேலன்ஸை இங்கேயே பிரிண்ட் பண்ணு, இங்கேயே இதை ப்ராசஸ் பண்ண நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து இந்த மெயின் மெத்தடில் தான் இதெல்லாம் நம்ம கூப்பிட போகிறோம். இப்போதைக்கு அதை பற்றி நமக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால அந்த போர்ஷனை நம்ம இப்போ விட்டுருவோம். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறோம். ஏடிஎம் மிஷினில் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே ஏற்கனவே நம்மளுடைய பேலன்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போதைக்கு அது 10,000 நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இது ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கக்கூடிய பேலன்ஸ். ஓகே. இது வந்து நம்மளோட கண்ணுக்கு இப்போதைக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஏடிஎம் மிஷினுக்கு போகிறேன். ஏடிஎம்க்கு போயிட்டேன். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகுறேன். அக்கௌண்ட் லாகின். ஓகேவா? அக்கவுண்ட் லாகின் ஆனோனே எனக்கு என்ன காட்டும்? பேலன்ஸ் காட்டணும். இந்த இடத்துல தான் நமக்கு யார் யூஸ் ஆகுறா? கெட் மெத்தட் யூஸ் பண்றோம். கெட் பேலன்ஸ். ஓகேவா? இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதன் மூலியமா இது நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? இவர்ட்ட 10,000 ரூபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். நல்லா மனசு வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் மெயின் கிளாஸ்ல டைரக்டா பேலன்ஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்கல. நான் ஜஸ்ட் என்னன்னு கால் பண்றேன்? கெட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாலே இந்த கெட் பேலன்ஸ் இங்க போயிட்டு இதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணி தந்துரும். ஓகேவா? ஃபைன் தானே? ஓகே. ஸோ இதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன்? ஓகே, என்கிட்ட பேலன்ஸ் 10,000 இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் டெபாசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, இந்த இடத்துல என்ன நடக்கும்? செட் டெபாசிட் அப்படின்னு நடக்கும். ஸோ டெபாசிட் பண்றப்ப நம்ம செட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, நம்ம எவ்வளோ ரூபாவை நம்ம உள்ள போட போறோம்? ரூ. 1000 உள்ள போடுறோம்னு வச்சுப்போமே. இதை வந்து நம்ம வேல்யூவா கொடுப்போம். இதோட பேர் என்னது? ஆர்குமெண்ட். ஓகே. ஆனா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்தோட பேர் என்னது? இது வந்து பேராமீட்டர். ஓகேவா? இத நம்ம போன இதுல பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றனால, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்றனால, நமக்கு இங்க என்ன நடக்குது? நம்ம இங்க நம்ம சேவ் பண்ணிட்டோம். அ சாரி, இந்த இடத்துல நம்ம டெபாசிட் போடுறது டைரக்ட்டா. ஓகே. இந்த செட் மெத்தட் தானே? ஸோ இங்க போகும்.
ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு உள்ள நமக்கு எவ்வளோ ரூபாய் வரும்? ₹1000 வந்துரும். ஸோ இங்க என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி பேலன்ஸ் எவ்வளவு? நமக்கு ₹10,000. அதுக்கு கூட பிளஸ் ₹1000. ஸோ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பேலன்ஸ் வந்து 11,000 மாறிரும். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, அகெயின் நான் பேலன்ஸ் ஓகே இந்த இடத்துல போவோம். அகெயின் நான் வந்து பேலன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, அகெயின் நான் கெட் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ற நேரத்துல ரிட்டர்ன் பேலன்ஸ் வரும். எனக்கு அங்க எவ்வளோ ரூபாய் இருக்கும்? ₹11,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். ஃபைன் ரைட்? ஓகே. ஸோ இன்னும் நம்ம அடுத்த செக்ஷன்ல என்கேப்சுலேஷனுக்கு கூட அப்ஸ்ட்ராக்ஷனே நம்ம பார்ப்போம். ஓகே.